செடி. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரின் விசேஷனுடைய உச்சந்தலின் மேலும் வருவதாக. அன்பானவர்களே, கடைசியாக இந்த வருஷத்தின் நிறைவிலை வந்திருக்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நீ பழுகி பெருகுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை முதலாவது நாம் தியானித்தோம். இப்படி பழுகி பெருகுவது ஆவிக்குரிய சந்ததியாய் அந்த சந்ததி எழும்ப வேண்டும் என்பது ஆண்டுடைய திட்டம். உலகத்தின் காரியங்கள் அவருக்கு எல்லாம் திரளாய் இருந்தது. ஆனால் பிள்ளைகளோ ஆவிக்குரியவர்களாய் இல்லாத நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு அவர்களை குறித்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அப்படி சொல்லும்போது அந்த குடும்பத்திலே ஆண்டவர் ஒரு ஆவிக்குரியவனை எழுப்பினார். அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும் போது யாக்கோபுக்கு யோசேப்பு சிறு பையன். அப்பொழுது ராகேல் இருக்க, அதற்கு அப்புறம்தான் பென்யமீன் பிறக்கிறார். ஆனால் இந்த இடத்துல கிட்டத்தட்ட இந்த காலங்களெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் எல்லா காலங்களையும் கடந்து வருகிறார். யாக்கோபு இப்பொழுது வயது சென்று அவர் மரிக்கும் தருவாயில் இருக்கும்போது யோசேப்பை அவர் என்ன செய்து விட்டார்? எகிப்திலே வந்து கண்டு விட்டார். எகிப்திலே இப்பொழுது யாக்கோபின் அனைத்து பிள்ளைகளும் அவருடைய சந்ததிகளும் வந்து விட்டார்கள். இச்சமயத்திலே தான் அவர் இந்த ஆவிக்குரிய சந்ததிக்கான ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய சந்ததி அவருடைய கண்களுக்கு முன்பாக ஆவிக்குரிய சந்ததி எழும்புவதை அவர் பார்த்து விட்டார். சரியா? ஆவிக்குரிய ஒரு சந்ததியை பார்த்து விட்டார். தேவனுடைய கிருபை பெற்ற ஒரு மனுஷனை, தன் குடும்பத்தை அவர் என்ன செய்து விட்டார்? பார்த்து விட்டார். எனவே அப்பொழுது அந்த 12 கோத்திரங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யோசேப்பை மாத்திரம்தான் என்ன செய்யறான்னா 12 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளில் இந்த 12 பேரை யோசேப்புக்கு தான் அதிகமான காரியங்களை சொல்கிறார். சரியா? யோசேப்புக்கு தான் அதிகமான காரியங்கள். ஒருவேளை யோசேப்புக்கு இது அதிகமான உலக செல்வாக்கு இருக்கிறது, அதை பற்றியெல்லாம் இந்த யாக்கோபு பேசலை. சரியா? இந்த அதிகமான நன்மைகள் ஒரு ஆவிக்குரிய சந்ததிக்கான காரியங்களை குறித்து தான். ஆண்டவருடைய வழியிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்காகவே இந்த இத்தனையும் காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லப்பட்டு? கனி தரும் செடி. யோசேப்பு கனி தரும் செடி. எங்கிருந்தாலும் இது கனி தரும் செடி, எங்கிருந்தாலும் கனி தரும் செடி. அப்போ யோசேப்பின் வாழ்க்கை ஒரு கனி தரும் செடியை போல ஒரு ஆவிக்குரிய பயனுள்ள மனுஷன். அதை என்ன செய்கிறார்னா இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், கனி தருகிறார். எங்கெல்லாம் யாருக்கு கனி தருகிறார்? அவர் எங்கெல்லாம் இருந்தார் எல்லாருக்குமே கனி தந்தார். இப்பொழுது இந்த எகிப்து தேசமே பஞ்சகாலத்தில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது.
7 வருட பஞ்சகாலத்தில் அது காப்பாற்றப்பட்டு அந்த தேசத்தின் மக்களும் அருகிலுள்ள மக்களும் காப்பாற்றப்பட்டார். இந்த குடும்பமும் காப்பாற்றப்படுது. ஆவிக்குரியவர்களால் பக்கத்துள்ளவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இவர்களே கனிதரும் திராட்சை செடி. அதை யாக்கோபு கண்ணால் பார்த்துட்டார். எனவே அவரை பார்த்து நீ கனிதரும் செடி என்று சொல்ல. அடுத்ததாக அவர் சொல்கிறார், நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. நீரூற்றியா? நம்முடைய ஆண்டவர் தான் நீரூற்று. அவர் அண்டையில் இருக்கிறபடினாலே அடு கொடிகள் சுவரின் மேல் படரும். அப்போ இந்த வேளையில் ஆவிக்குரிய ஒரு மனுஷனை இந்த இடத்துல யாக்கோபு கண்டதினாலே அதை எண்ணி இப்பொழுது நினைச்சா இந்த இடத்துல கனிதரும் செடி என்று சொல்லுகிறார். 2வது, வில் வீரர் அவனை மடமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனால் அவன் வில் உறுதியாக நின்றது. இவன் கனிதரும் செடிதான். ஆனால் இவனுக்கு எதிர்ப்புகள் வந்தது. இவனுக்கு எதிராய் அவர்கள் என்ன செய்தார்கள்? வில்லை எய்தார்கள், அம்புகளை எய்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவனுடைய வில்லை என்ன செய்ய உறுதியாக நிற்க பண்ண. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரால் பலத்தன. அப்போ இந்த யோசேப்புக்கு இருக்கிற பலம் எல்லாம் சர்வ வல்லமில்ல ஆண்டுடைய பலன். நான் சர்வ வல்லமில்ல தேவன் அன்று சொன்னார் பார்த்தீங்களா? இந்த சந்ததி இப்போ இது சர்வ வல்லமில்ல தேவனால் நடத்தப்படுகிறது. யார் பார்க்கிற? யாக்கோபு பார்க்கிறார். அப்போ ஒருவேளை ரொம்ப நாள் அவருக்கு என்னென்ன ஆசை, ரொம்ப நாள் ஜெபித்தா, ரொம்ப நாள் வாஞ்சித்தா, இந்த வாக்குத்தத்தெல்லாம் எப்போ நிறைவேற போகுது. ஆனால் அவர் கண்கள் காண கர்த்தர் இந்த வாக்குத்தத்தெல்லாம் என்ன செய்கிறான்? நிறைவேற்றினார். இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் அவருக்கு இந்த யோசேப்புக்கு எதிராக எத்தனையோ போராட்டம், ஜீவனுக்கு விரோதமான போராட்டம். எல்லா போராட்டத்திலும் யாருடைய வில் உறுதியாக நின்றது? யோசேப்பினுடைய. அப்போ சர்வ வல்லவர் யோசேப்புக்கு துணை நின்றார். ஆவிக்குரியவர்கள் ஆண்டுடைய திட்டத்திற்காக ஓடுகிறவர்களுக்கு அவர் எப்போதும் என்ன செய்வார்? துணை நிற்பார். எத்தனை போராட்டம் வந்தால் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அன்பு தேவ பிள்ளையே, இந்த இடத்துல யோசேப்புக்கு விரோதமாக இந்த போராட்டங்கள் இந்த போராட்டத்தில் கர்த்தர் ஜெயித்தார். ஆவிக்குரியவர்களுக்காக யார் யுத்தம் பண்ணுவார்? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எல்லா காரியங்களும் உடனிருந்து யோசேப்புக்கு நடத்துகிறார். அப்போ இந்த இடத்துல யோசேப்புக்கு எல்லா காரியத்திலும் வந்த நெருக்கத்தில் உதவி செய்ததை இங்கே பார்க்கிறோம். அதன் பிறகு என்ன செய்ய, இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆண்டவர் துணை நின்றா இவர் யாராயிட்டார்? மெய்ப்பனாயிட்டார், இஸ்ரவேலின் கண்மலை ஆயிட்டார். இப்போ இஸ்ரவேலை காப்பாற்றுகிறவர் தான். அனைவருக்கு மேய்ப்பர் யார் இல்லை, இவங்க கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யும்படி ஆண்டவர் அவரை என்ன செய்தார்? உயர்த்தி வைத்தார். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இதெல்லாம் யாக்கோபு கண்கள் காண ஆண்டவர் வைத்தார். யோசேப்புக்கு இந்த கிருபையில் ஆண்டவர் கொடுத்து அதை யாக்கோபுடைய தகப்பனா யாக்கோபு பார்க்க வைத்தார். அதற்கு அப்புறம் சொல்லுகிறார், உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. யாரால் ஆயிற்று? கர்த்தரை உயர்த்துகிறார். இந்த ஆவிக்குரிய கிருபைகளாம் யாரால உண்டாயிற்று? கர்த்தராலே உண்டாயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று என்று சொல்லி இங்கே சொல்ல. அப்போ கர்த்தரை உயர்த்துகிறார். அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு மகிழ்ச்சி. ஆவிக்குரிய இந்த குடும்பம் பள்ளிக்கு பெருக ஆரம்பிக்கிறது. அவர் எதிர்பார்த்த காரியங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறுகிறது. அன்பானவர்களே, கர்த்தர் சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறும். அன்று சொன்ன வார்த்தையெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். சர்வ வல்லவராலே அது என்ன அப்படி ஆயிற்று. அப்போ இவருக்கு எனக்கு சொன்னதெல்லாம் இப்போ என்ன ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நம்முடைய ஆண்டவர் அப்போ நிறைவேற்றுகிறது ஆண்டவர். தேவனாலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அடுத்தவர் சொல்கிறார், இப்பொழுது அவர் சொல்கிறார், அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சனங்களுக்கும் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை
ஆசீர்வதிப்பார். இப்போது அவர் சொல்லுகிறார், எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்லுகிறார். சரியா? எல்லா ஆசீர்வாதம் என்ன? உயரவானத்திலிருந்து கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும். அடுத்தது ஸ்தனங்களுக்கு, அதாவது கர்ப்பங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களாக உன்னை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரியவர்களுக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தருவார். ஆண்டவருக்காய் ஓடுகிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களும் தருவார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உயரத்திலிருந்து வருகிற ஆவிக்குரிய கிருபைகள், வல்லமை, ஆழத்திலிருந்து வருகிற நன்மைகள். இது யாருக்கெல்லாம்? இந்த யோசேப்பை போல யாரெல்லாம் அவரோடு இருக்கிறார்களோ, அவருடைய திட்டத்திற்காக, இரட்சகருக்காக ஓடுகிறார்களோ, அவர்களுக்கும் அவர்களை பின்பு அவரை போல வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த நன்மையை தருவார். அன்பு தேவ பிள்ளையே, இந்த வேளையில் நாம் ஆண்டவருக்காக செயல்படும் போது ஆண்டு நமக்காக செயல்படுவார். அடுத்தது, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. என்ன சொல்கிறாரு? என் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து. யாக்கோபுக்கு இருக்க ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை விட மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்கள் முடியும் மட்டும் அது என்ன செய்ய எட்டுக்கிட்டன. யாக்கோபு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? ஒரு நித்திய ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஈசாக்கை காட்டிலும் யாக்கோபுக்கு ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் நானும் இந்த இடத்துல பார்த்தேன்னா, மற்ற காரியங்களை ஆபிரகாம் ஈசாக்கை காட்டில் யாக்கோபுக்கு ஆண்டவர்னா நித்திய பர்வதம் முடியும் மட்டும் எட்டுகின்றன. அப்போ நித்தியத்தை குறித்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்தார், வெளிப்படுத்திட்டார். அடுத்தது, அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர் விசேஷ உச்சந்தலை மேலும் வருவார். இப்போ என்ன சொல்கிறாரு? எனக்கு கிடைத்த நன்மைகளாக யோசேப்பு மேலும் தன் சகோதரர் விசேஷ உச்சந்தலை மேலே வருவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த தேவ திட்டத்தில், ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டத்தில், இந்த காத்திருந்து ஜெபிக்கிற இந்த இரவு ஜெபத்தில் வந்திருக்க அன்பு தேவ பிள்ளையே, யோசேப்பின் மேலும் தன் சகோதரி விசேஷத்தின் உச்சந்தலையில் வரும். எந்த வரணும்? யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட அந்த பழுகி பெருகி ஆசீர்வாதம், அந்த நித்திய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய அனைத்து காரியங்களும், ஆண்டவருடைய அனைத்து திட்டங்களும் அவருக்காக ஓடுகிறவர்கள், அவரை தேடுகிறவர்கள், அவருக்காக செயல்படுகிறவர்கள் மேலே வருவதாக. யோசேப்பின் மேலும் தன் சகோதரி விசேஷித்த உச்சந்தலை மேலும் வருவதாக. இந்த ஆசீர்வாதத்தினாலே இந்த கடைசி இந்த அருமைய மாதத்தில் இந்த விழிப்பு ஜபத்தில் வந்திருக்கிற உங்கள் மேல் ஆண்டவர் கட்டளையிடுவராக. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மையோடு இருந்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். சோர்ந்து போக வேண்டாம், அவர் நம்முடைய ஆண்டவர், நம்மை நடத்துவார். இந்த இடத்துல ஆதியா யாக்கோபு இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு யோசேப்பு என்ன செய்தான்? ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதத்தை போல அன்று இயேசப்பா நம்மளை என்ன ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். இது யோசேப்புடைய ஒரு வாக்கு. ஆண்டவர் யோசேப்பு மேலே வைத்த தேவத்திட்டம் நிறைவேறினது போல நம்ம மேல் வைத்த தேவத்திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்றுவார், கூட நடத்துவார். அவர் நல்லவர். தொடர்ந்து ஆண்டவருக்காய் செயல்படுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர்.